ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு இஃப்தாருக்காக என் பையனோட ஃப்ரெண்டு சுதீஷுங்கிறவங்க இது எங்களுக்காக வாங்கி தந்திருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், நான், ரைத்தா, அப்புறம் க்ரீன் சில்லி, மயோனஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் நான் வீட்டில் பக்கோடா போட்டேன் கொஞ்சம். இது எல்லாமே இப்போ இஃப்தாருக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், பாக்ஸ் பிரித்தாச்சு. முழு கிரில்லு அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விங்ஸு, ப்ரெஸ் பீஸு, லெக்ஸு எல்லாமே பீஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்கவே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது சாப்பிட்ணுன்ட்டு. இருந்தாலும் இப்போ தான் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். மயோனஸ் பாருங்கள், 2 பாக்ஸ் குட்டி குட்டியாக தந்திருக்காங்க. வீட்லேயும் இருக்குது. இப்போ பாருங்கள் க்ரீன் சில்லி. இப்போ பாருங்கள், இது வந்து இது டொமேட்டோ சாஸ் வீட்டில் வச்சுருக்கிறது. இது பேக்கெட் சின்னதாக தான் கொடுத்தாங்க. இது வந்து பக்கடா கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் வீட்டில், தூள் பக்கடா மாதிரி. இது வந்து ரைத்தா. இந்த ரைத்தா பார்க்கும்போது அப்படியே எச்சில் ஊறுங்க பாருங்களேன். அப்படியே நல்லா ஆயிலோடு அப்படியே அதில் தேங்காய் பீஸ் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெயோடு அப்படியே தக தகன்னு மின்னுது அப்படியே. இது சிக்கன் பீஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் பீஸும் கட் பண்ணதுனால அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக சிப்ஸு. இது நேந்திரன் சிப்ஸு. இப்போ பாருங்கள், இது ஹல்வா. அதாவது கேரளா போயிருந்தப்போ என் பையன் வாங்கிட்டு வந்தாங்க ஹல்வா. இது வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணது. இது சூப்பராக இருக்கும். இது வந்து அது பேர் தெரியல, சொய்யானா என்னமோ சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை. அந்த இது வந்து இப்போ பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அந்த ரைத்தா தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைத்தாவில் இந்த நான் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கிரில் சிக்கனுக்காக பாருங்கள், லெமனு, ஆனியன்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நீங்களும் இது மாதிரி வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா, சாப்பிட்டவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிடாதவங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.